பிக் பாஸ்ல லவ்வர்ஸா அறியப்பட்ட ஆதிரை அண்ட் நம்ம எஃப்ஜே அவர்களுக்கு இப்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, முதல் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துச்சு அவங்களோட காதல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லை கூட மீறி இருந்துச்சு. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலலாம் பெரிய அளவு விமர்சனம்லாம் வந்துச்சு. 2வது வாரத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து ஆதிரையோட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே வந்தாரு. இருந்தாலும் அவங்க வந்து அப்படியே ஒரு மாரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இந்த 3வது வாரத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, சில கண்டஸ்டன்ட்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எஃப்ஜே உன்னோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா, திசை மாரி போறாப்புல இருக்கு. நீ கரெக்ட்டா கேம் ப்ளே பண்ற. நீ உள்ளுக்கு வந்து ஆதிரையோட பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கியோ அப்படிங்கிறாப்புல இருக்கு. ஸோ அந்த இதை விட்டுரு அப்படிங்கிறப்பல சில பேர் அட்வைஸ் பண்ணதுனால வெளியில வந்து பேர் கெட்டுரும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அவர் வந்து கொஞ்சம் உஷாராகவே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன். ஸோ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு நாள் அந்த கேம் ப்ளே பண்ற டைம்ல மட்டும் அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசமா இருக்காரு. என்கிட்ட நல்லா சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா மாறிடுறாரு. பார்க்க கூட மாட்டேங்கிறாரு, பேச கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி இங்க வந்து தர்ணா போராட்டம் மாதிரி சபரியும் நம்ம ரம்யாவையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவன் ஏன் அப்படி பண்றான், அவன் ஏன் அப்படி பண்றான், அவன் அண்ணியன் மாதிரி இப்ப நடந்துக்கிறான், ஒரு நாள் அண்ணியன் மாதிரி இருக்கான், ஒரு நாள் வந்து ரெமோ மாதிரி இருக்கான். ஸோ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காப்புல எனக்கு வந்து எரிச்சல் ஆகுது, கோவம் வருது, அழுக வருதுன்னு அவங்க பாட்டு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. அவரு என்ன பண்ணிட்டாரு, உடலாம் முடியாதுப்பா, நீ கூட தான் உன்கிட்ட என்ன என்ன இதுல இருக்கேனே தெரியல, ஏதாவது பேச வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு நேரம் சிரிச்சு பேசுற, டக்குன்னு வந்து கோவப்படுற, என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எஃப்ஜே அவர்கள் சொல்றாரு. ஸோ வேணாம் விடு, ஒரு வீக் அப்படி இருந்தோம், இனிமேல் அப்படி இருக்கணும்னு இல்லை, வெளியில வந்து பேரு கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஓ உனக்கு மட்டும் தான் பேரு கெடுமா, எனக்கெல்லாம் பேரு கெடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி அவர்கள் சபரியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னே சொல்லாமலே அவன் ஏன் அப்படி பண்றான், அவன் ஏன் பண்றான் கேளுனா அவன் என்ன பண்றான் சொல்லுமா அப்படின்னா, ஒரு நாள் சிரிச்சு பேசுறான், ஒரு நாள் இப்படி இருக்கான், ஒரு நாள் என்ன மாதிரி சிரிச்சு பேசுறான், ஒரு மாதிரி எப்படி நடந்துக்கிறான், அடுத்த நாள் ஏன் அப்படி கோவப்படுறான், அண்ணின் மாதிரி ரெமோ மாதிரினா அதோட உண்மையை சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாத விஷயத்த நான் பேச மாட்டேன், நீங்க பாட்டுக்கு ஒண்ணு சொல்றீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி அந்த இடத்துல இருந்து கலந்துக்கிறாரு. ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா நீ உடுப்பா உடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ கம்முன்னு இருக்குது, கூப்பிட்டு வச்சது பேசுறது ஆதிரி, இவங்க ஏதாச்சும் நீ கம்முன்று அப்படின்னு அட்வைஸ் பண்ணா திட்ட ஆரம்பிக்கிறது. ஸோ அவன் பண்ணும்போது மட்டும் நீங்க கேட்குறீங்க, நான் பண்ணும்போது கேட்கக்கூடாதானா, நீங்க என்னன்னு அந்த மேட்டரே சொல்லாம 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதை யார் கேட்பா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல சபரி அவர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னால முடியாதுமா, உன்னோட பிரச்சனை நீ ஏத்திட்டு இல்லைன்னா அதை விட்டுரு, கேம்ல முதல்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணு, நீ வந்து கேம் விளையாடு, கேம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீ வந்து உன்னோட ஈடுபாட கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆதிரை வந்து இந்த வீக்ல ஓட்டும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த வீக்கோட வெளிநாட்டாய் வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இது டபுள் எக்ஸ்ன்னு வேற சொல்றாங்க. ஏன்னா 5 பேர் உள்ளுக்கு வர போறாங்களா அதனால. ஸோ அப்படி இருக்கும்போது ஆதிரை அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்றது வேஸ்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு கேம் ஒரு நாள் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாப்புல நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்ட எப்ஜே வந்து கனிகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கனியும் சொல்லியிருக்காங்க, நான் ஆதிரிக்கிட்டே அட்வைஸ் பண்ணேன், இது வந்து வெளியில போயிட்டு நீங்க வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாதிரி இருங்க, அதுக்கு இல்லை அப்படின்னா நீங்க போட்டு விட்டுட்டு உங்களோட கேமை பாருங்க, அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கப்புறம் இப்போ விட்டுட்டேமேன்னு வெளியில போயிட்டு ஃபீல் பண்றதும் பிரயோஜனம் இல்லை, இல்லை அப்படின்னா உங்க மைண்ட் செட் என்ன தோணுதோ அது மாதிரி கரெக்டாக பண்ணிக்கங்க அப்படிங்கிறப்பல நம்ம கனியக்காவும் அவங்க சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜெக்ட் சொல்றாங்க. நானும் அதான் சொல்றேன், அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடணும், யாருக்காகவும் யாரும் கேம் ஆடக்கூடாது, அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எல்லாருமே முயற்சி பண்ணி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நான் கேம் ஆடுறது, எனக்காக அவங்க கேம் ஆடுறதும் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஸோ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஒரு வாரம் நாங்க கப்பல்ஸா இருக்கிறோம் அப்படிங்கிறப்பல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஃப்ரெண்டு தான், அதனால எந்த ஒரு ஃபீலிங் எனக்குலாம் இல்லை. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது, அவங்க நினைக்க வேணாம், அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா எப்ஜே அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து முடிஞ்ச பாடல பேசிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேல. இது எப்போ பேசினாலும் தீராது. நாளமைக்கான அளவுல அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்ஜே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு அப்படிங்கிறாப்புல தெரியும்.